சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் வேறு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 15வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் வேறு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கிட்டத்தட்ட 15வது நாளாக பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி 2வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். சென்னையில் வேறு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன விவரம், என்ன கோரிக்கைகள்? கார்த்திகா, சென்னையில் வேறு இடங்களில் ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக டிபிஐ வளாக முற்றுகையில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று கலைவாணர் அரங்கத்திலிருந்து ஏழகம் வரை பேரணியாக சென்று பின் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள். குறிப்பாக அங்கு 2000க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று டிபிஐ வளாகத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி 2வது நாளாக இன்று நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய டிபிஐ வளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் இன்று 2வது தினமாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இவர்களின் கோரிக்கை முக்கியமானது பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இவர்கள் தற்போது 2வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இன்று 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் பல்வேறு நாள்களில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் கடந்த 15 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது கலைவாணர் அரங்கத்திலிருந்து ஏழகம் வரை பேரணியாக சென்று பின் அங்கு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக சுமார் 2500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்காக அங்கு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 15 நாட்களாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகம், அதே போன்று ஏழகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போன்று எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராசர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த 15 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் தொடர்ச்சியாக இன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை தற்போது போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். கார்த்திகா, அன்பரசன், கிட்டத்தட்ட 15வது நாளாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அரசு தரப்பிலிருந்து யாராவது பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? யாராவது அழைக்கப்பட்டிருக்கிறாங்களா? கடந்த 15 நாட்களாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து இந்த போராட்டத்தை கையெழுத்து தொடர்ச்சியாகவே துவங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் ஆரம்பித்த இந்த போராட்டமானது அடுத்தடுத்த கட்டமாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போன்று எழிலகம், எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராசர் மாளிகை, அதே போன்று மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இவர்கள் கடந்த 15 நாட்களாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு அரசு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறி இவர்களை அலக்கழித்ததாகவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியதாகவும், ஆனால் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை எனவும், தங்களது போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் எனவும் கூறி தற்போது 15வது நாள் போராட்டத்தில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களும் தற்போது நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் முற்றுகையிட்டு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் 2வது நாளாக கையில் எடுத்திருக்கிறார்கள். இவர்களுமே கடந்த 14 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி வந்திருக்கிறோம். அதே போன்று திமுக அரசு தேர்தல் அறிவிப்பின் போது தெரிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் விதியை உடனடியாக பின்பற்ற வேண்டும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தியதாகவும், ஆனால் அதன் தொடர்ச்சியாகத்தான் எந்தவித அரசு தரப்பிலிருந்து ஒரு முழுமையான பதிலும் வராததால் தற்போது நாங்கள் போராட்டத்தில் குவித்திருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பரசன், தொடர்ந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக நாங்கள் போராடி இருக்கிறோம் அப்படின்னு இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களும் தங்களுடைய கோரிக்கைகளில் உறுதியாக இருக்கிறாங்க. இந்நிலையில இந்த வருடம் இவ்வளவு உறுதியாக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில அரசு தரப்பிலிருந்து என்ன வேண்டும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க? நிச்சயமாக கார்த்திகா, இது குறித்து நாம் அவர்களிடமே பல்வேறு முறை பேட்டியாக கேட்டிருக்கின்றோம். அவர்கள் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களில் நம்ம கழித்த பேட்டிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் கடந்த
4 ஆண்டு காலமாக, அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 4.25 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ச்சியாகவே அரசு தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். ஆனால் எங்களுக்கு தேவையான அந்த நாங்கள் கேட்ட கோரிக்கையை அவர்கள் மறுத்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு புதிதாக ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக சொல்கிறார்கள். அதில் எங்களுக்கு முற்றிலுமாக உடன்பாடு இல்லை. குறிப்பாக எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தான் வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானப்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னிறுத்தி வருவதாகவும், ஆனால் அதற்கு அரசு எவ்வித செவிசாய்ப்பும் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துதான் தற்போது கடந்த 15 நாட்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் தாங்களும் 14 ஆண்டு காலம் போராடி வந்ததாகவும், தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிவிப்பின் போது தெரிவித்த அந்த விதியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு மாத சம்பளமே 12,500 தான் வழங்கப்படுகிறது. இதனை வைத்து எவ்வாறு நாங்கள் குடும்பத்தை காப்பது என அவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி தற்போது 2வது நாளாக அவர்களும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். எங்களை தொடர்ச்சியாக கைது செய்தாலுமே எங்களுக்கு தீர்வு கிட்டும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் வரைக்குமே நாங்கள் இந்த இடத்தில் போராடுவோம் என்று இன்று கூட அவர்கள் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா, அன்பரசன், இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரையாண்டு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதற்கு முன்னதாக இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை அப்போ இந்த போராட்டத்தை தொடங்கியிருந்தாங்க ஆசிரியர்கள். கிட்டத்தட்ட தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று விட்டார்கள். இந்நிலையில ஏற்கனவே அவர்கள் அரையாண்டு விடுமுறையில போராட்டம் நடத்தினப்போ பெரிய அளவுல பாதிப்புகள் இருந்திருக்காது. ஆனா இப்போ பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் இப்பொழுதும் அவர்கள் போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? கார்த்திகா, இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் கடந்த 15 நாட்களாக சென்னையில் தொடர் போராட்டத்தை முன்னிறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாகவே போராட்டம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக தேர்வு விடுமுறையானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பள்ளி மாணவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாது என கூறிதான் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் தற்போது பள்ளி திறந்து குழந்தைகள் அனைவருமே பள்ளிக்கூடம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இது சம்பந்தமாக அவர்களிடம் கேட்டபோது என்ன தெரிவித்தார்கள் என்றால், நாங்கள் சுழற்சி முறையில் தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். எங்களது போராட்டத்தினால் மாணவர்களுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படக்கூடாது. எங்களது பிரதானம் மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி வழங்க வேண்டும். அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. நாங்கள் சுழற்சி முறையில் தான் மாற்றி மாற்றி சென்னைக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இதனால் மாணவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படாது என அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தான் இந்த போராட்டம் இதே போன்ற சுழற்சி முறையில் நாங்கள் தினந்தோறும் செய்வோம் என அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் இருவேறு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கூறி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.